ஐயோ, உயிரோட இருக்கிற யாரா பாருங்களா, அசையுது பாருங்களேன். அடங்குய்யால ஆத்தாடி ஆக்டோபஸ், இவையாடா லைனா வந்து எடுத்துட்டு போனீங்க? இவ்வளோ பெரிய நண்டா? ஏதோ ஒரு உயிரினத்தோட ஹார்ட்ன்னு நினைக்கிறேன். இந்த மீன் 2000 ரூபாய். என்னோட முரட்டுத்தனமா இருக்கு. நத்தை தானே இது? ஷெல்லுக்கு கீழே இருக்கிறத தோண்டி எடுத்து சமைச்சு சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சொரா மீன்ல செனன்னு சொல்லுவோம்ல, அதுதான் நினைக்கிறேன். மீன் முட்டை. எஸ், இந்த வீடியோல ஜப்பான்ல இருக்கிற கமாட்டா ஏரியால ஹனாமசா சூப்பர் மார்க்கெட்ல சாப்பிடுறதுக்கு என்னென்ன மாதிரி ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வச்சிருக்காங்கன்னு பார்க்க போறோம். டியூனான்ற மீன் மீடியம் ஃபேட்டி மீட்டா. அதே டியூனா மீன் ரெட் மீட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த மீனுக்கு பேரு ரெட் சீ பிரீம். இது ஏதோ சின்ன சின்ன மீனா புழுவான்னு தெரியல, மீன் தான் நினைக்கிறேன், பேர் என்னன்றது தெரியல. இதுவும் அதே மீன் தான், கொஞ்சம் மைல்டா ஸ்பைசி போட்டு வச்சிருக்காங்க. மென்டாய்கோ அப்படின்னு போட்டிருக்கு. இதுவும் மீன் தான் நினைக்கிறேன். அந்த கடல்ல ஷெல்ஸ் இருக்கும்ல, நத்தை தானே. மூளை, எதோட மூளைன்னு தெரியல. வேக வச்ச ஆக்டோபஸ். எறா பாத்தீங்களா, படா சைஸ்ல இருக்குது. இது திமிங்கலம், வேல். இது எது வெள்ளையா இருக்கு. இது என்னன்னு உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஜாப்பனீஸ் ஆம்பர் ஜாக்னு சொல்றாங்க. இது என்ன மீன்? ஒரு ஆக்டோபஸா இருக்குமோ? சால்மோன் ஃபிஷ். இதுலயே இது அட்லாண்டிக் சால்மோன் ஃபிஷ். இது ஸ்லைஸ்டு சால்மோன். இது என்னன்னு தெரியல. மல்டிபிள் ஃபிஷ்ஷஸை கொத்தி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது என்ன, கடமா தானே? இந்த மீன் 2000 ரூபாய். என்னோட முரட்டுத்தனமா இருக்கு. செம வெயிட்டா இருக்கு, கையில பிடிக்க முடியல. வெஜிடபிள்ஸ் நினைக்கிறேன். அந்த மீன் செய்யும் போது இதெல்லாம் நீங்க வந்து அப்படியே மேல போட்டுட்டு சாப்பிடலாம் போல. ஃப்ரோசன் பீல்டு ஏ சரி கிளாம் அப்படின்னு போட்டிருக்கு. பட் தமிழ் என்னன்னு தெரியல. காக்டெயில் ஷ்ரிம்ப், அது எறா தான் நினைக்கிறேன். டியூனா ஃபிஷ் தான், கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னதா வெட்டி போட்டிருக்காங்க. இது பீல்டு ஸ்கேலப் அப்படின்னு போட்டிருக்கு. தமிழ்ல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. பாயில்டு வெல்க். இதெல்லாம் நம்ம நாட்டில் கிடைக்காது போல. நல்லா கறி மாதிரி இருக்குல்ல, ஆனா இது மீன் தான். இங்க இருக்கிற எல்லாமே மீன் தான், ஆனா எல்லாமே பயங்கர ரிச்சா, பயங்கர ஹெல்த்தியா, எதுவுமே போனே இல்லாம இவ்வளோ வகையான மீனெல்லாம் இருக்குன்னு இங்க தான் எனக்கு தெரியும். இது மீனா இல்ல கடமா எறா அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையா தெரில. இது வந்து வித்தியாசமா பஞ்சு மாதிரி இருக்கு, ஆனா இதுவுமே மீன் வகை தான். இதெல்லாம் நீங்க அந்த மீன் செய்யும் போது போட்டு சமைக்க வேண்டிய அந்த மசாலா, அந்த சாசஸ், அதெல்லாம் நினைக்கிறேன். எறா. இதுவும் எறா, ஆனா கொஞ்சம் வேற கலர்ல இருக்கு. இதுவும் எறா, ஆனா இதுவும் வேற கலர்ல இருக்கு. நண்டு, ஆனா இதோட பெரிய நண்டுலாம் இருக்கு, அது பின்னாடி வருது, வெயிட் பண்ணுங்க. வெள்ளை கலர் ஆக்டோபஸ். மசாலாலாம் போட்டு ரெடியா இருக்கிற மீன் அப்படியே வாங்கி சமைக்க வேண்டியதுதான். இது என்ன மீனுன்னு தெரியல, ஆனா இதுல கார்ன்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாமே வந்து ரெடிமேடா இருக்கிறது, அப்படியே வாங்கி அப்படியே சமைக்க வேண்டியதுதான். மசாலாலாம் போட்டு ரெடியா இருக்கு. இது வேற ஏதோ சாஸ் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் இதுவுமே ரெடிமேடு தான். இதுவும் ரெடிமேடு தான், ரொம்ப மைல்டா இருக்கும் போல. ஸோ இந்த ரேக்கில் இருக்கிற எல்லாமே ரெடிமேடாக இருக்கிறது, அப்படியே கொண்டு போய் அப்படியே தவால வறுத்து சாப்பிட வேண்டியது தான். நம்ம ஸ்பெஷலாக எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு மசாலாவெல்லாம் போட தேவையில்லை. பா, செம்ம ரெட்டிஷாக இருக்குல்ல. இது ஒரு மீன் தான். இங்கே எல்லாமே காலி ஆயிடுச்சு. இது ஒரே ஒரு பீஸ் தான் இருந்தது. ஸோ நிறைய பேருக்கு பிடிக்கிற மீன் போல இது. ஒருவேளை நம்ம ஊர் வஞ்சரமாக இருக்குமோ? கரெக்டா? ஆத்தாடி ஆக்டோபஸ், இவையாடா லைனா வந்து எடுத்துட்டு போனீங்க? ஏதோ ஒரு கடல் உயிரினம் தான், என்னன்னு தெரியல. இதை கொண்டு போய் சாப்பிடுவாங்க போல சமைச்சு. ஐயோ, உயிரோட இருக்கிற யாரா
பாருங்களேன், அசையுது பாருங்களேன். அடங்கொய்யால ஏதோ ஒரு உயிரினத்தோட ஹார்ட்டுன்னு நினைக்கிறேன். இதையும் சமைச்சு சாப்பிடுவாங்க போல. இதுவும் ஏதோ கடல்ல வாழ்ற ஒரு உயிரினம் தான். இது என்ன மீனுன்னு தெரியல. எல்லோ கலர்ல இருக்கு. மசாலாலாம் போடல. அதோட ஃப்ளஷே வந்து எல்லோ கலர்ல தான் இருக்கு. மோஸ்ட்லி எல்லாமே வந்து போன்லெஸ்ஸாக தான் வச்சிருக்காங்க. குட்டி குட்டி ஏறான்னு நினைக்கிறேன். இது என்னவா இருக்கும்? ரவுண்ட் ரவுண்டா இருக்கு. ஆனால் ஆக்டோபஸ் கிடையாது. மசாலா போட்டு வச்சிருக்காங்க. இந்த மசாலாவே ஏதோ வித்தியாசமா இருக்கு. இது ஏதோ ஒயிட் கலர் சாஸ் போட்டு வச்சிருக்காங்க, மயோனைஸ் மாதிரி. இதுவும் ஃபிஷ்ஷு தான். இங்கே இருக்கிறதெல்லாம் சமைச்சு பார்க்கணுன்னு பார்த்தா 1 மாதம் பத்தாது போல இருக்கு. இந்த மசாலா பார்க்கறதுக்கு நல்லா ஸ்பைசியாக இருக்கும் போல. என்ன மீனுன்னு தெரில. குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்காங்க. முதல்ல இது மீன் தானா இல்லை வேற ஏதாவது கறி எடுத்துட்டேனா? ஆஹா, பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்கு. இதெல்லாம் சமைச்சு பார்த்தா செம்மையாக இருக்கும் போல இருக்கு. இது ஃபிஷ்ஷிலேயே அந்த கீமா பண்ணுவாங்களே அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தெரில எனக்கு. ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்காங்க ஏதோ ஒரு மீனை. எறாவை அழகா உரிச்சு அது மேல சூரியகாந்தி பூ வச்சிருக்காங்க பாருங்க. இது எல்லாமே மிக்ஸ்டு பேக்கெட்டு. நிறைய டிஃப்ரெண்ட் ஃபிஷ்ஷஸை ஒன்னா வச்சு பேக் பண்ணியிருக்காங்க. எறா கூட இருக்கு அதுல. இது இன்னொரு செட் ஆஃப் பேக்கேஜ். இதுல 4 வகையான மீன் வச்சிருக்காங்க. இது 3வது பேக்கேஜ். எதுக்கு எல்லாத்துலயும் இந்த சன்ஃபிளவர் வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஓரளவு கொண்டுட்டோம் ரெஸ்ட் இன் பீஸ் வச்சிருக்காங்களான்னு தெரியல. எம்மாடி மொரட்டு மீன். ஏ அப்பா, இவ்வளோ பெரிய நண்டா? இதுவும் நண்டு, பட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கிராப் போல. இது அந்த கடம்பா மீன் தானே? இவ்வளோ பெருசாக வரப்போ நம்ம ஊரில். இது என்னது? இதுவும் அந்த கடம்பா, ஆக்டோபஸ் அந்த மாதிரி ஒரு வகை தான் நினைக்கிறேன். என்னடா இவ்வளோ ஷார்ப்பாக இருக்கு மூக்கு? பாவம், வாயை பொழந்த மீனுக்கே செத்து போயிருக்கு. என்னென்னமோ மீனெல்லாம் இருக்குப்பா. மான்ஸ்டர் மீன் போல. கொடூரமாக இருக்குது இவ்வளோ பெருசாக. அழகாக சிக்கன் லெக் பீஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்காங்க மீனை. இதெல்லாம் என்ன, நெத்திலி மீனா இல்லை வேறு ஏதாவதா? இந்த சொரா மீனில் செனன்னு சொல்லுவோம்ல, அதுதான் நினைக்கிறேன். மீன் முட்டை. இதுவும் ஒரு வகையான நண்டு தான் போல். ஒரு மாதிரி பயங்கர கொடூரமாக இருக்க மாதிரி இருக்கும். நத்தை தானே இது? இந்த ஷெல்லுக்கு கீழே இருக்கிறத தோண்டி எடுத்து சமைச்சு சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சங்குக்குள்ளே இருக்கிறத தோண்டி எடுத்து சமைச்சு சாப்பிடுவாங்க. ஒரே நத்தை, பெத்த நத்தை. நல்லா அழகாக சமாதி கட்டியிருக்காங்களே. எம்மாடி, எவ்வளோ பெரிய மீன் தலை பா. செம்ம வெயிட்டு, தூக்க முடியல. என்ன இருக்கு தெரியுமா? ப்ரான், எறா. நல்லா பெருசாக இருக்கு. வச்சிடுறேன் கீழே. எறா பா, எவ்வளோ பெரிய பீஸில், ஒரே பீஸ். இது எல்லாமே வந்து ஃப்ரோசன் ஐட்டம்ஸ். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் வெறும் மீன் மட்டும்தான். அது போக இங்கே கறி வகைகளும் இருக்குது. அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.